Hello students, this is Iqbal. இப்போ example 1.2 பார்க்க போகிறோம். Consider 2 point charges Q1 and Q2 at rest அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, Q1, Q2 அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. இங்கே வேறு எதுவுமே கொடுக்கல. இங்கே வந்து ரெண்டுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம F இங்கே எழுதிக்கலாம். ஓகேவா, அவங்க என்னன்னா இங்கே கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா calculate the force experienced by the two charges அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம F ஃபர்ஸ்ட் நம்ம வெக்டர் இல்லாமல் எழுதிக்கலாம். சரியா, F equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R square. அது மட்டும் நம்மளுக்கு தெரியும். சரியா, ஓகே. ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து ஒன்று, இங்கே டிஸ்டன்ஸ் R கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த ஆரையும் நம்ம எழுதிக்கலாம். R equal to 1 மீட்டர். ஓகே. அப்புறம் இந்த 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த மூணுலையுமே வந்து மைனஸ் பிளஸ் விட்டுருங்க. என்ன, Q1 வந்து 2 தான், Q2 வந்து 3 தான். பாருங்க இங்கேயும் 2 3 மைனஸ் பிளஸ் பற்றி கவலைப்பட வேணாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா Q1 வந்து 2 மைக்ரோ கூலும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதை கூலுமா மாற்றணும்னா 10 பவர் மைனஸ் 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது கூலுமா மாறிடும். சரியா, அப்போ Q2 இஸ் ஈக்குவல் டு 3 மைக்ரோ கூலும்ல கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை என்ன பண்ணுறோம், 10 பவர் மைனஸ் 6ஆல் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். வெக்டர் போடாமல் தான் கண்டுபிடிக்கிறேன். 1 by 4 pi epsilon naught வேல்யூ நீங்கள் படிச்சிருப்பீங்க, 9 into 10 power 9. ஓகேவா, Q1 என்ன இருக்கு, 2 into 10 power minus 6. Q2 3 into 10 power minus 6 by R square. R வந்து 1, அப்போ 1 ஸ்கொயர். ஸோ இது போட்டாலும் ஒன்று தான், போடாட்டியும் ஒன்று தான். ஸோ 9 into 2 18, 18 into 3 54 வருதா. ஸோ 54 into 10 பவர் இங்கே மைனஸ் 6 மைனஸ் 12, மைனஸ் 12 9 போச்சுன்னா மைனஸ் 3, 10 பவர் மைனஸ் 3. ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன். இது ஜென்ரலாக நம்ம ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். டைரக்ஷனை பற்றி கவலைப்படல. இப்போ ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் இங்கே பிளஸ், ரெண்டுமே பிளஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறேன், இந்த Q1 வந்து பாசிட்டிவ், Q2 வந்து நெகட்டிவ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. சாரி, ரெண்டுமே பாசிட்டிவ் தான், ரெண்டுமே பாசிட்டிவ்ல கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் வந்து R. இப்போ இந்த இங்கே வந்து என்ன இருக்கும், ஒரு ஃபோர்ஸ் ஒன்று இருக்கும், F21. ஓகேவா, அது ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 பை சார்ஜ் 1, இந்த ஃபோர்ஸ். அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு ஃபோர்ஸும் இங்கே வந்து F12 இருக்கும், F12 ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 2 பை சார்ஜ், ஃபோர்ஸ் ஆன் சார்ஜ் 1 by 2. ஓகேவா, சரி. ரெண்டுமே பாசிட்டிவ்னால ரெண்டுமே என்ன ஆகும், ரிப்பல் ஆகும். ரிப்பல் ஆனா இந்த டைரக்ஷன்ல இது போகும், இது இந்த டைரக்ஷன்ல போகும். சரியா, அப்போ நல்லா கவனிங்க. நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறது F21 கண்டுபிடிக்க போறேன். F21 அப்படியே தான் வரப்போகுது எல்லாமே. F21 நம்ம ஃபோர்ஸ் என்ன கண்டுபிடிச்சோமோ அப்படியே போடுங்க. நல்லா கவனிச்சுட்டே வாங்க. ஓகே, இப்போ நான் வெக்டர் போட்டிருக்கேன்னா டைரக்ஷன் போடணும். எக்ஸ் ஆக்சிஸ்ல, அதாவது இந்த இது வந்து எந்த டைரக்ஷன்ல போகுது, ரைட் சைடில் போகுது. நல்லா கவனிங்க, ரைட் சைடில் போச்சுன்னா நம்ம ஐ கேப்னு போடணும், லெஃப்ட் சைடில் போச்சுன்னா மைனஸ் ஐ கேப்னு போடணும். அதே மாதிரி அப் சைடில் போச்சுன்னா, ஒய் ஆக்சிஸில் போச்சுன்னா ஜே கேப், டவுன் சைடில் போச்சுன்னா மைனஸ் ஜே கேப். அவ்வளோதான். ஸோ இது எங்கிட்ட போகுது, ரைட் சைடில் போகுது. F21 வந்து கோயிங் டு ரைட் சைட், ரைட் சைடில் எக்ஸ் ஆக்சிஸோடைய பாசிட்டிவ் டைரக்ஷனில் போகுது. அப்போ பிளஸ் ஐ கேப், அவருடைய யூனிட் வந்து ஃபோர்ஸுக்கு வந்து நியூட்டன். முடிஞ்சு, F21 ஃபினிஷ். அப்புறம் F12, இதுல F12 கண்டுபிடிக்கணும். F12 எங்க போகும், லெஃப்ட் சைடில் போகுமா, லெஃப்ட் சைடில் போகும். லெஃப்ட் சைட்னா மைனஸ் ஐ, அப்போ பிளஸ் ஐக்கு பதிலாக மைனஸ் ஐ, அந்த மைனஸை முன்னாடி போட்டுக்கோங்க. 54 10 பவர் மைனஸ் 3 நியூட்டன். இது முடிஞ்சா. பி, பி வந்து Q1 வந்து பாசிட்டிவ், பிக்கு Q1 வந்து பாசிட்டிவா இருக்கு, Q2 வந்து நெகட்டிவா இருக்கு. அப்போ இங்க F21 வந்து என்னவா இருக்கும், இந்த சைடு போகும். ஏன்னா ஃபோர்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். லைக் ஃபோர்ஸஸ் வந்து ரிப்பல் ஆகும், அன்லைக் ஃபோர்ஸஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். F21 டைரக்ஷன் கோயிங் டு லெஃப்ட் சைடு. ஓகேவா, அப்ப F அதே தான், F21 பாருங்க, F வந்து அதே தான் போட போறோம். ஓகே,
54 10 power minus 3, but going to left side நால இதில் வெக்டர் போடும்போது மைனஸ் ஐ, அப்போ மைனஸ் மறுபடி போட்டுருங்க, ஐ கேப் நியூட்டன் முடிஞ்சு போச்சு. அப்போ இங்கே F12 என்ன இருக்கும், கோயிங் டு F12 இந்த டைரக்ஷனில் போவோம், கோயிங் டு ரைட் சைடு போவோம், அப்போ ப்ளஸ் ஐ போடணும். அப்போ ப்ளஸ் 54 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 ஐ கேப் நியூட்டன். இது முடிஞ்சிருச்சா? தேர்ட் ஒன் சி. Q1 கொடுத்துட்டாங்க, Q2 அதே தான், ஓகே. கெப்ட் இன் வாட்டர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபோர்ஸ் வந்து வாட்டர் கொடுத்தா இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, இந்த ஃபார்முலா நான் ஃபர்ஸ்ட் எழுதுனா 1/4 எப்சிலான் நாட் எழுதுனேன்ல, அது வந்து 1/4 எப்சிலான் தான் எழுதணும் நம்ம, ஓகேவா? அதாவது மீடியம் பர்மிட்டிவிட்டி வந்து மாறும். இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் அண்டு இதுக்கு ஏருக்கு தான் வந்து எப்சிலான் நாட்டு போடணும், மற்றதா இருந்தா எப்சிலான் மட்டும்தான் போடணும், சரியா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறேன், எப்சிலானுடைய ஃபார்முலா, வெறும் எப்சிலானுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர், அவ்வளவுதான். அப்போ இந்த எப்சிலான் ஆரை தனியா எடுத்துட்டேன்னு வச்சுங்க, நான் தனியா எப்சிலான் ஆரை வந்து தனியா 1/எப்சிலான் ஆரை நான் தனியா எடுத்துட்டேன் அப்படின்னா மிச்சம் என்ன இருக்கும், 1/4 எப்சிலான் நாட் Q1 Q2 ஆர் ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, எஃப் தானே, எஃப். அது F21 போட்டுக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. இதெல்லாம் ஸ்டெப் தேவையில்லை, நீ டைரக்டா என்ன பண்ணலாம், எஃப் வாட்டர் அப்படின்னு போட்டுட்டு F21/எப்சிலான் ஆர் போட்டுடலாம். இது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். அப்ப F21 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், அது அப்படியே போடுங்க, -54 10 பவர் minus 3 ஐ கேப், ஓகேவா, நியூட்டன் பை எப்சிலான் ஆர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 80. ஸோ இது ரெண்டையும் நீங்க டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா உங்க ஆன்சர் வந்துடும். ஜஸ்ட் ரெண்டையும் டிவைட் பண்ணுங்க. இப்போ 2 டேபிள் அடிச்சிங்கன்னா என்ன வரும், 27/14 வருமா, 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 27, இது வந்து 40. அப்போ 27 40ஆல டிவைட் பண்ணுங்க, இங்க டிவைட் ஆகாதா, 0, ஒரு 0 போட்டா அங்க பாயிண்ட் வைக்கணும். 40 வந்து 6 into 40 240 வருமா, 6 4s are 24, 0 சேர்த்துக்கங்க, 240. அப்ப 6 into 40 240. மைனஸ் பண்ணீங்கன்னா அங்க 30 வருமா, 30, 0 சேர்த்துக்கோங்க. 7 4s are 28, 30 வச்சுங்களேன், 28 அப்பனா 280, 7 4s are 2, 40s are 280 வரும். ஓகே, பேலன்ஸ் 20, இன்னொரு 0 போட்டா 200, 5 டைம்ஸ் வருமா, அவ்வளவுதான். அப்போ ஆன்சர் வந்து -6.75, சாரி 0.675 into 10 power minus 3 I cap Newton. That's all.